எங்கும் நிறைந்த எல்லாம் அறிந்த சர்வசக்தி வாய்ந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பவர்ஃபுல் ஹேபிட்னு பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எழுவது தான். அதிகாலையில் எழுவதால் ஏற்படும் மாபெரும் மிராக்கல். ஆமாங்க, அதை பலன்கள்னு சொன்னோம்னா அதோட பிரம்மாண்டமே உங்களுக்கு புரியாது. உண்மையாவே சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க அதிகாலையில் எழும்போது ஏற்படும் மாபெரும் மிராக்கல்ஸுக்கு அளவே கிடையாது. ஏன்னா நான் இவ்வளவு அழுத்தி சொல்றேன்னா அந்த பிரம்மாண்ட சக்தியை நான் உணர்ந்திருக்கிறேன். அதிகாலையில எழும்போது கிடைக்கிற ஆற்றலுக்கு அளவே கிடையாது. மாபெரும் மிராக்கல்ஸ், அதிசயங்கள், அற்புதங்கள் நடக்குது. பெரும்பாலான மக்களுக்கு அதிகாலையில எழுணுன்ற ஆசை இருக்கும், எண்ணம் இருக்கும். ஆனா நம்ம அதை பயன்படுத்தும் போதுதான் நம்மளையும் மீறி அறியாம ஒரு தூக்கம் நம்மளை போட்டு அழுத்தம். எந்திரிக்கணும்னு நினைச்சாலே நம்மளால எந்திரிக்க முடியாது. மறுபடியும் போர்வையை போட்டு படுத்துட்டு இருப்போம். அந்த தூக்கத்திலிருந்து நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க தான் மிகப்பெரிய வெற்றியாளர், சக்சஸ்ஃபுல் பீப்புளா மாறிடுவீங்க. அதுல வெற்றி பெறறதுக்கு நான் ரெண்டே தான் சொல்ல போறேன். படுக்கை போராட்டத்தில் வெற்றி பெற முடியவில்லை என்றால் நீங்க எங்கு போனாலும் வெற்றி பெற முடியாது. இந்த லைனை நான் மிராக்கிள் மார்னிங் மில்லியனர்ஸ் என்ற புத்தகத்தில் தான் படித்தேன். அதிகாலையில் எந்திரிக்கணும்னா நீங்க உங்களை நீங்களே போர்ஸ் பண்ணிக்கணும். ஒரு நாள் 2 நாள் எந்திரிப்பீங்க. தொடர்ச்சியே எந்திரிக்கணும்னா ரொம்ப கடுமையான கஷ்டமா இருக்கும். அதில் மட்டும் நீங்க ஜெயிச்சிட்டீங்களா உங்க வாழ்க்கையில எல்லாமே வெற்றியா தான் இருக்கும். ரொம்ப போர்ஸ் பண்ணி ஒரு 48 நாள், ஒரு 90 நாள் நீங்க மட்டும் தினமும் எந்திரிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில அந்த 90 நாள்ல மிகப்பெரிய அதிசயங்கள், அற்புதங்கள் நடந்திருக்கும். அந்த நன்மைகள் என்னன்னு தெரிஞ்சாதான் நீங்க கண்டிப்பா எந்திரிக்க முடியும். அதை பத்தி நீங்க ஒவ்வொன்றா நான் சொல்ல போறேன். முகூர்த்தம்ன்றது 48 மினிட்ஸ்னு வாங்க. நம்ம முன்னோர்கள் எல்லாம் 48 நாளிகைகள்னு சொல்லியிருக்காங்க. பிரம்ம முகூர்த்தம்னு நிறைய பேர் நிறைய டைம் சொல்லியிருப்பாங்க. அவங்களோட எண்ணங்களை பொறுத்து சொல்றாங்க. பிரம்ம முகூர்த்தம்ன்றதை நீங்க பெருசா ஆராய்ச்சி எல்லாம் பண்ண தேவையில்ல. நான் படிச்சதுல நான் தெரிஞ்சுக்கிட்டதுல 3:30 இருந்து 6 o'clock உள்ளதான் பிரம்ம முகூர்த்தம்ன்றாங்க. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம் தான். 3:30 பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தோட எனர்ஜி அதிகமா இருக்கும். அந்த பீக்ல இருந்து டைம் ரெடியூஸ் ஆக பிரம்ம முகூர்த்தத்தோட எனர்ஜியும் குறைஞ்சிட்டே வரும். எனர்ஜி லெவல் எப்படி ரெடியூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 3:30 யாருமே எந்திரிக்க மாட்டாங்க. அந்த டைம்ல இயற்கை சக்தி அதிகமா இருக்கும், பிரபஞ்ச சக்தி அதிகமா இருக்கும் போது நீங்க எந்திரிச்சீங்களா உங்களையும் அறியாம உங்களுக்கு அதிகப்படியான ஆற்றல் கிடைக்கும். பிரம்ம முகூர்த்த டைம்ல எல்லாருமே நிறைய மக்கள் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா நேச்சுரலா ஒர்க்குக்கு போறவங்க, இந்த பால் கறக்கிறவங்க, இவங்க மட்டும் தான் காலையில எந்திரிப்பாங்க. டவுன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகாலையில கண்டிப்பா எந்திரிக்கிறதே கிடையாது. 7-8 மணிக்கு தான் எந்திரிப்பாங்க. அதுவே அவங்க சீக்கிரமா இயர்லியா எந்திரிக்கிறோம்னு சொல்லுவாங்க. இந்த பிரபஞ்ச சக்தி எப்படி அதிகப்படியா இருக்குன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். டே டைம்ல பாத்தீங்கன்னா அதிகப்படியான மக்கள் விழித்திருப்பாங்க. அவங்களோட எண்ணங்கள் ஒரு வைப்ரேஷனா போயிட்டே இருக்கும். எல்லாருமே ஒரு ஆள் மனசுக்குள்ள ஒரு சிந்தனையோட தான் இருப்பாங்க. அந்த சிந்தனைகள் இந்த பிரபஞ்சத்துல பிரதிபலிக்கும் போது அதோட ஆற்றல் அதிகமா இருக்கும். நீங்க மட்டும் ஒரு ரூம்ல இருந்து திங்க் பண்றதுக்கும் அந்த ரூம்ல ஒரு 100 பேர் இருந்து திங்க் பண்றதுக்கும் எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. டெலிபதி அது போலதான் வேலை செய்யுது. நீங்க ஒருத்தரை நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு போன் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதுதான் இந்த எண்ண அலைகள்னு வாங்க. இந்த எண்ண அலைகள் காலையில எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும் போது அதிகாலையே எழும்போது அந்த பிரம்ம முகூர்த்தத்துல காஸ்மிக் கதிர்களோட ஆற்றல் அதிகமா இருக்கும். அது நீங்க தூங்கி எந்திரிக்கும் போது உங்களோட மனநிலை ஆழ்ப நிலையில இருக்கும். எந்த ஒரு மன அழுத்தமோ எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம இருப்பீங்க. அப்பொழுதுக்கு நீங்க ஒரு தியானம் பண்ணீங்களா உங்களோட ரிசல்ட் 200% இருக்கும். நீங்க உங்க குறிக்கோளை, உங்க கோலை எழுதும் போது அதனோட ரிசல்ட் அதிகமா இருக்கும். அதனாலதான் நம்ம A.R. ரகுமானே அதிகாலையில மியூசிக்கா கம்போஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. ஆஸ்கர் விருது வாங்கின முதல் மியூசிக் டைரக்டர் அவரு மட்டும்தான். பிரம்ம முகூர்த்தம்னா படைக்கக்கூடிய நேரம்னு வாங்க. அதாவது கிரியேட்டிவிட்டி புதுசா உருவாக்குறதுக்கான நேரம்னு வாங்க. பிரம்மன்னா என்னது? படைக்கும் ஆற்றல் கொண்ட கடவுள் நம்ம எவ்வளவோ படிச்சிருக்கோம். அதனாலதான் பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க எழுந்தீங்களா உங்களையும் அறியாம உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி திங்கிங் உருவாகும். புதிய ஆற்றல் உருவாகும். கிரியேட்டிவிட்டி உங்களையும் அறியாம நிறைய தோணும். புதிய திங்கிங் வரும். பெரிய ப்ராப்ளத்துல உங்ககிட்ட சிம்பிளான சொல்யூஷன் கிடைக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. அதிகாலையில் எழுறவங்க எல்லாருமே பெரிய சாதனையாளரா மட்டும்தான் இருப்பாங்க. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் எல்லாம் பழங்கால கல்வி முறைகளை, குருகுல கல்வி முறைகளை அதிகாலையில வச்சிருந்தாங்க. அப்படி வச்சதுனாலதான் அரசர்களும் ஞானிகளும் புலவர்களும் சிறந்து விளங்கினாங்க. தமிழ் நூலுக்கு நிகரான நூல் இந்த உலகத்துல இன்னும் வரவே கிடையாது. இன்றைய காலகட்டத்துல கண்டுபிடிக்கும் அறிவியல் நுட்பங்களுக்கு நிகரா நமது தமிழ் நூல் இருக்குதுன்னா அதிகாலையில் எழுந்த நமது முன்னோர்களின் திறமைதான் காரணம். சக்சஸ்ஃபுல் பீப்புளோட ஹிஸ்டரிய போய் பாருங்க. அவங்க எல்லாருமே அதிகாலையில் எந்திரிக்கவங்களா தான் இருப்பாங்க. எதனால? அதிகாலையில் எந்திரிக்கும் போது எனர்ஜி லெவல் அதிகமா இருக்கும். அந்த ஓவர் ஃப்ளோ தான் அவங்களோட வெற்றிக்கு முக்கிய காரணமே. நிறைய மக்களுக்கு இது புரியாம தான் வாழ்க்கையில இன்னும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதிகாலையில நீங்க தியானம் எல்லாம் பண்ணீங்கன்னா வேற லெவல்ல இருப்பீங்க.
அதெல்லாம் சொல்லவே முடியாது. உச்சக்கட்ட வெற்றியை உங்க நோக்கி வரும். நீங்களும் உங்க வாழ்க்கையில மிக சிறந்த வெற்றியாளரா இருக்கணும்னா அதிகாலையில எந்திரிக்க முயற்சி செய்யுங்க. அப்படி முடியலன்னா நான் அடுத்த வீடியோவில் அதுக்கான 5 டிப்ஸ் சொல்றேன். அதிகாலையில எழுற எல்லாருமே வெற்றியாளரா மாறிடுறதுல அந்த அதிகாலை எழுந்து என்ன பண்ணலான்றத ஒரு 5 டிப்ஸ் சொல்ல போறேன். அதிகாலை எழு நண்பரா இருந்தா உங்க வாழ்க்கையில கண்டிப்பா மிராக்கிள் நடந்திருக்கும். அப்படி நடந்திருந்தா இங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. By the by, my name is Venkatesan, wellness coach and motivational speaker. நீங்கள் கற்பனை செய்து வைத்திருக்கும் வாழ்க்கையை விட விரைவாகவும் வேகமாகவும் அடுத்தவங்களை விட உயரத்துக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா நீங்கள் அதை என்ன பண்ணுவீங்க, எப்படி பார்ப்பீங்க? அதுதான் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் எழுந்திருக்கிறது. காலையில் நீங்கள் எழுந்து வழக்கமாக செய்கிற வேலையை விட வித்தியாசமாக ஒரு சில வேலைகளை செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். அது முற்றிலும் உண்மை. அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை 5 AM கிளப் என்ற புத்தகத்தில் நிறைய உண்மையான ஸ்டோரியும் இருக்குது. காலையில் எழுந்து தினமும் 1 மணி நேரம் நீங்கள் 10 நிமிஷம் விதம் ஒரு 6 ப்ராக்டிஸை உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணிங்களானவே போதும். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். அந்த 6 ப்ராக்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சைலன்ஸ். நம்ம முன்னாடி அதை பற்றி நிறைய பேசிட்டோம். அதாவது மௌனமாக இருக்கிறது, தியானம், மெடிடேஷன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சுய பிரகடனம், செல்ஃப் அஃபர்மேஷன். நம்மளை நம்மளே உயர்த்தி சொல்லிக்கிறது. நம்ம வாயில் சொல்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஐ எம் த பெஸ்ட், ஐ கேன் டூ இட். என்னால் முடியும், கண்டிப்பாக நான் சாதிப்பேன், ஐ எம் த வின்னர் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்களே சொல்லிட்டு வாங்க. இந்த மாதிரி செல்ஃப் அஃபர்மேஷன் நம்ம வீடியோவில் நிறைய போட்டுட்ருக்கோம். அதை ஒரு டைம் கேளுங்க. உங்களோட மைண்ட் செட்டை மாற்றுங்க. உங்களால் கண்டிப்பாக முடியும். இன்னொருத்தரால் செய்ய முடியுதுன்னா உங்களாலையும் செய்ய முடியும். எல்லா பவரும் கடவுள் ஈக்குவலாக தான் கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறன்றதை பொறுத்து தான் நம்ம கூட வெற்றி இருக்குது. தேடவுன்னு பார்த்தீங்களா, விசுவலைசேஷன், மனக்காட்சிப்படுத்துறது. நம்ம இப்போ செய்கிற செயலை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்ட மாதிரி நம்ம மனசுக்குள்ளே நினச்சி அச்சீவ் பண்ணுற மாதிரி ஒரு கனவு காண்றது தான். அதாவது அப்துல் கலாம் சொன்னார் பார்த்தீங்கன்னா, கனவு காணுங்கள்னார். கனவு காணுங்கள்னு தூங்கும்போது வர்ற கனவு இல்லை, நம்ம முழிச்சிட்டு இருக்கிறபோது நம்மளுக்கு தேவையானதாக நாளைக்கு நடக்கிறத நம்ம இன்றைக்கே நினச்சி விசுவலைசேஷன் பண்ணுறது, கனவு காண்றது. அந்த கனவு காணும்போது அதுக்கான உயிர்வு கொடுத்துட்றோம். நீங்கள் செய்யக்கூடிய செயலை நீங்கள் திங்க் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக 70% 80% கம்ப்ளீட் ஆனதுக்கான ஒரு பவர்ஃபுல் இருக்குது. 4வது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஒர்க் அவுட். நம்மளோட மைண்டு, நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே உயர்வாக இருக்கும். ஆனால் நம்மளோட எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளோட பாடி ஒத்துழைக்கணும்னா ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ணணும். ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளோட பிரெயின் ஆக்டிவாக இருக்கும், நம்மளோட மசில்ஸ், நம்மளோட பிளட் எல்லாமே ஆக்டிவாக இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய செயலும் விரைவாகவே முடியும். அதனால தான் ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் மஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. 5வது பார்த்தீங்கன்னா புக் ரீடிங். புக் ரீடிங் எதுக்காக தேவைப்படுதுன்னா, நம்ம ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் நல்லா இருக்கும், நம்மளோட தாட்ஸ் எண்ணங்களும் நல்லா இருக்கும். அதுக்கு புதுசாக திங்கிங் வரணும், புதுசாக உயிரோட்டம் கொடுக்கணும்னா புக்ஸ் ரொம்ப படிக்கணும். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பர்சனோட ஹிஸ்ட்ரி எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க தினமுமே புக் ரீடிங் பண்ணுறதுக்கான டைம் ஒதுக்கி இருக்காங்க. தினமும் உங்களை நீங்களே டெவலப் பண்ணிக்கிறதுக்கு தினமும் 2 பேஜ் படித்து பாருங்கள். உங்கள் லைஃப்பில் எவ்வளோ மாற்றம் வருதுன்னு 1 மாதத்துக்கு அப்புறம் தெரிஞ்சுக்குவீங்க. லாஸ்ட் ஒன் பார்த்து நாட்குறிப்பு. இன்னைக்கு நாள் நீங்கள் என்னென்னலாம் பிளான் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு இப்போ ஒரே ஒரு நம்ம கிட்ட கைடு பார்த்து டு டூ லிஸ்ட். நம்ம இன்றைக்கி என்னென்னலாம் வேலை செய்கிறோமோ அதெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கிறோமான ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு 3 டைம் பண்ணி பாருங்கள். காலையில் ஒரு டைம் பண்ணி பாருங்கள், மதியம் ஒரு டைம் பண்ணி பாருங்கள், நைட்டு ஒரு டைம் பண்ணி பாருங்கள். அதில் எல்லாமே முடிச்சிருந்தா உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக நீங்கள் தான் சக்ஸஸ்ஃபுல் பர்சனு. உங்களால் முடியும், உங்களால் மட்டும்தான் முடியும் அதை சரியாக செய்கிறதுக்கு. நீங்கள் அதில் ஏதாவது 1-2 மிஸ் ஆகிருந்தால் மறுநாளைக்கு கேரி பண்ணிக்கங்க. அதில் பெருசாக எதுவும் கிடையாது. நீங்கள் டு டூ லிஸ்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு உங்கள் லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வரணுன்னு தான் ஆசை. கண்டிப்பாக அது உங்களால் முடியும், உங்களால் மட்டும்தான் முடியும். ஆல் தி பெஸ்ட், டேக் கேர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.